என்ன யார் ரெடியான மாதிரியே தெரியல. நம்ம தான் சீக்கிரம் ரெடி ஆகிட்டோமோ. நேராச்சே. ஏ திவ்யா, ஐசு, திவ்யா ரெடி ஆகிட்டிங்களா? கோயில் இன்னைக்கு நம்ம பூஜையில் சீக்கிரம் கிளம்புனா நல்லா இருக்கும். எவ்வளோ நேரம் ஆக்காங்களோ என்னமோ தெரியல. என்ன மீனாட்சி, இன்னும் யாரும் என்ன கிளம்பலையா? என்ன நேரம் ஆகல? இன்னைக்கு நம்ம பூஜைன்னு தெரியும்ல, சீக்கிரம் கிளம்ப சொல்லு. டயம் ஆகல. அப்போதே இந்த பிள்ளைகிட்ட சொல்ல தான் செஞ்சேன் சீக்கிரம் ரெடி ஆகுங்கன்னு. என்னதான் செஞ்சுட்டு இருக்கோ தெரியல. மேக்கப் பண்ணிட்டு இருப்பாளுங்க போல. இந்த நான் போய் பார்த்து கூட்டிட்டு வரேன். ஆமா, சந்தோஷம் வரதானே செய்யும். சந்தோஷம் வராமலா? சந்தோஷம் சொன்னேங்க. சந்தோஷம் வருமா? சந்தோஷம் இல்லாமல் எப்படி? இன்னைக்கு நம்ம பூஜைனால வர கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். பிள்ளைகிட்ட சீக்கிரம் கிளம்பி வர சொல்லு. நான் வேணா போட்டுமா? நீங்களா கார்ல வரீங்களா? இல்லைங்க, எல்லாம் சேர்ந்து போகலாம். அது எப்படி? எல்லாம் சேர்ந்து போகலாம். கொஞ்சம் பொறுங்க, எல்லாம் ரெடியாக இருப்பாங்க. என்னத்த ரெடி ஆனாங்களோ போ. நேரம் ஆகுது. என்ன விளக்கு வைக்க நேரம் ஆயிடுச்சு. எங்க பூஜை பண்ணுவாங்க. நமக்காக காத்திருக்க முடியுமா? நீங்க கார்ல போய் இருங்க. நான் எல்லாம் ரெடி ஆயிட்டாங்களா என்ன கூட்டிட்டு வரேன். போங்க. சீக்கிரம் வாங்க. ரொம்ப நேரம் இருக்க முடியாது. இல்ல நான் பாட்டு போயிருவேன். ரெண்டாவது கார்ல நீங்க வாங்க. இருங்க, போகலாம் சேர்ந்து எல்லாரும். கோயிலுக்கு குடும்பமா போனாதான் நல்லா இருக்கும். என்ன செய்ய? கோயிலுக்கு போகவா வேண்டாமா? ஐயோ, வீட்டில் எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்களே. ஐஸும் கிளம்பிட்டு இருக்காளே. ஐயோ, சத்தியா பார்த்தா என்ன ஒரு வழியாக ஆக்கிடுவா. என்ன சொல்ல, நம்ம நிலைமை இப்படி ஆகி போச்சே கடைசியில். வேணா இப்படி பண்ணலாம். இவங்க எல்லாத்தையும் போக சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம போகலாம். கேட்ட தலைவலின்னு சொல்லிடுவோம். என்ன ரெடி ஆயாச்சா? நானும் ரெடி ஆயிட்டேன். இந்த சாரியில் நான் எப்படி இருக்கேன்டா? ஐயோ, வந்துட்டியா? நல்லா இருக்கம்மா. ஐசு, எனக்கு லேசா தலைவலி சாப்பிட இருக்கு. நீங்க போயிட்டு வரீங்களா? நான் வேணா ஒரு 2 மணிக்கு கழிச்சு வரேன். இல்ல ஐசு, அதெல்லாம் வேண்டாம். கொஞ்சம் தலைவலி சாப்பிட இருக்கு. நீங்க வேணா போங்களா, நான் அப்புறமா வரேனே. என்ன சந்தோஷம் கிளம்பிச்சா? போமா, நேராச்சுல. அப்பா வேற சத்தம் போட்டுட்டே இருக்கு. இன்னும் நம்ம பூஜை பத்தியா? சீக்கிரம் போனாதான் நல்லது. நம்மளே லேட் ஆகி போனா எப்படிப்பா? வா போலாம், நேராச்சு. திவ்யாவும் ரெடி ஆயிட்டா. இல்லத்த, அத்தானுக்கு ரொம்ப தலைவலிக்குதான். நீங்க போங்க, ஒரு 2 மணிக்கு கழிச்சு வரேன்னு சொல்லுதாங்க. நான் வேணா காபி போட்டு குடுக்கட்டுமா? அத்தானுக்கு தலைவலி பறந்து போகும். என்னது தலைவலியா? ஏன் என்னாச்சு சந்தோஷம்? ஒன்றும் இல்லைம்மா, லேசா கொஞ்சம் தலைவலிச்ச மாதிரி இருக்கு. அதான் நீங்க வேணா போங்களாம். நான் ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு வேணா வரேனே. பத்தியா, இதான் என் மருமகன்னு சொல்லுது. இப்படி ஒரு மருமகன் எங்கே தரனாலும் கிடைக்க மாட்டா. தலைவலின்னு சொன்னா காப்பி போட்டு தரேன்னு சொல்லுதா பத்தியா? நல்ல பிள்ளை தான். சரி ஐசு, அப்போ நீ வேணா இங்கே இரி. நாங்கள் வேணா கோயிலுக்கு போகிறோம். அவனுக்கு தலைவலி சரியானோன்னே 2 பேர் வேணா பைக்கில் வாங்க. ஐயோ, முதலுக்கே மோசாயிரும் போல இருக்க. சேர்ந்து போனா கூட கொஞ்ச நேரம் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு பேசுவா. பைக்கில் போயிட்டேன். நீ ஜென்மத்துக்கு என்ன பேச மாட்டா. பேசாம கிளம்பிடுவோம். அத்தா, நான் வேணா இருக்கிறேன். அத்தை சொன்ன மாதிரி காப்பி போட்டு தரேன். இங்கே இருக்கலாம். அவங்க வேணா போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம 2 பேரும் சேர்ந்து பைக்கில் போகலாம். இல்ல ஐசு, வேண்டாம். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல போல இருக்கு. இருக்கட்டும், நம்ம போவோம். கார்ல கொஞ்சம் ஏசி போட்டு போனா தலைவலி சரியாயிரும். சரிங்கம்மா, கிளம்புவோமா? திவ்யா வரலையா? திவ்யாலாம் அப்போதே ரெடி ஆகி காரில் ஏறியாச்சு. உங்க 2 பேருக்கு தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அப்படியாம்மா? எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அதுக்கு என்ன, வாங்க போயிடுவோம். வாங்க வாங்க வாங்க. ஐசு, இந்த சாரியில் மகாலட்சுமி மாதிரி இருக்க. நல்லா இருக்கு உனக்கு இந்த சாரி. இனி இந்த மாதிரி புடவையே கட்டு. சரிங்க அத்தை, இனி புடவையே கட்டுறேன். சரி வாமா போவோம். உன் மாமா அப்போதே கிடந்து சத்தம் போட்டு கிடந்துச்சு. சரி வாங்க போவோம். இக்கா வேறு சாரி உடுக்க வேண்டியதுனாக்கா கோயிலுக்கு இல்லை. வேற எடுத்துட்டு வரியா? நான் வேணா தரட்டா? வேண்டாம்மா. ஏன்? இதுக்கு என்ன நல்ல சாரி தான். அப்போ தான் குளிச்சுட்டு கொடுத்தேன். இருக்கட்டு, இங்கே பக்கத்தில் தானே. நம்ம இந்த சாரி இதெல்லாம் பார்க்கறது கிடையாது. எதையாச்சும் உடுக்குது. வயசு போயாச்சுல்ல, இன்னி என்னத்தை போட்டு. என்னக்கா இப்படி சொல்லுங்க? உனக்கு என்ன 50-60 வயசு ஆகிட்டு. இப்போ தானே பிள்ளையே கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மந்தம் பேசிக்கிட்டு இருக்க. கொஞ்சம் ப்ளவுஸ் எல்லாம் மாடலாக போட்டால் தான் என்ன உனக்கு. இருக்கட்டு, நம்ம ஊருக்குள்ள அதெல்லாம் நல்லா இருக்காது. இப்படி தான் நமக்கு நல்லா இருக்கும் பார்த்துக்கோ. இப்படி எதுக்கு எடுத்தாலும் நம்ம ஊருன்னு சொல்லி இந்த நம்ம ஊருக்காரியாவே மாறிட்டேன். சரி, இந்த பிள்ளைகள் ரெடி ஆச்சோ என்னவோ, நமக்கு இப்படி பழகி போச்சு. நீ எங்கே போட்டு மாற்ற? இருக்கட்டு, நல்லா தானே இருக்குது. கோயிலுக்கு தானே. இந்த பிள்ளைகள் ரெடி ஆச்சோ என்னவோ. யாழ்னி, சத்தி, நிகி ரெடி ஆனீங்களாம்மா? வாங்க, நேரம் இல்லை. சீக்கிரம் போவோம், இருட்டிட்டு. இன்னைக்கு என்னதுக்கா கோயிலில் விசேஷம்? இன்னைக்கு என்ன, சாமிக்கு சிறப்பு பண்ணுவாங்க. அப்புறம் அன்னதானம் போடுவாங்க. அப்படிதான். நாளைக்கு தான் கோலப்பொட்டி வைப்பாங்க. நாளைக்கு கடைசி நாள் பற்றியா. அப்புறம் படம் போடுவாங்க. சாயங்காலம் திரைக்கட்டி படம் போடுவாங்க. விளக்கு பூஜையெல்லாம் வைப்பாங்க. சாமி வரும், எல்லோரும் கண்ணாடையில் விளக்கு வைப்பா. நாளைக்கு தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்த்துக்கோ. இன்னைக்கு சும்மா சாமியை கும்பிட்டு வர வேண்டியதான். அப்படியாக்கா? அப்போ இன்னைக்கு பெரிய அளவு விசேஷம் இல்லை பற்றி. அப்புறம் நாளைக்கே போயிருக்கலாமே. அதுக்கு என்ன, நாளைக்கும் போக வேண்டியதான். நாளைக்கு இதோட நல்லா இருக்கும். போய் பார்ப்போம். இந்த வருஷம் ஏதாவது புதுசாக வச்சுருக்காங்களா என்னன்னு பார்ப்போம். தெரியல. நான் ரெடி ஆகிட்டேப்பா. நான் அப்போதே ரெடி ஆகிட்டேம்மா. இவங்க 2 பேரும் தான் இன்னும் ரெடி ஆகலை. நிகி நல்ல பிள்ளை. நிகி தான்
சீக்கிரம் ரெடி ஆகிட்டா பற்றியா? கையில் வளையல் போடக்கூடாதம்மா, முட்டை முழுக்கேன்னு கிடக்க. பெரியம்மா இந்த ட்ரெஸ்ஸுக்கு இப்படி தான் இருக்கணும் பெரியம்மா, அப்போ தான் நல்லா இருக்கும். வளையெல்லாம் கை நிறைய போட்டால் இந்த ட்ரெஸ்ஸுக்கு நல்லா இருக்காது. இவா இப்படி தான், அதுக்கு அது நல்லா இருக்காது, இதுக்கு இது நல்லா இருக்காது, இப்படி தான் சொல்லுவா. நம்மலாம் கைக்கு வளையல், கழுத்துக்கு செயின், பூவு பொட்டு எல்லாம் வச்சு நம்ம வெளியே இறங்குவோம். இவளுக்கு என்னென்னா இந்த துணிக்கு அந்த பாவாடை போடக்கூடாது, அந்த பாவாடைக்கு இந்த வளையலை போடக்கூடாது, இதுக்கு பொட்டையே வைக்கக்கூடாது, இதுக்கு தலையே கட்டக்கூடாது. இப்படி தான் இந்த பிள்ளைகள் ட்ரெஸ் பண்ணுது பார்த்துக்கோ. சொன்னதெல்லாம் கேட்காது. உங்களுக்கு ஃபேஷனை பற்றி என்னமா தெரியும்? நான் ஃபேஷன் டெக்னாலஜி தான் இனிமேல் படிக்கணும்னு இருக்கேன். அதுக்காக தான் நான் இப்போவே ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன். நான் சும்மாவே ட்ரெஸ் பண்ணாலே ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க, உன்னோட இதெல்லாம் காஸ்டியூம் அது இதெல்லாம் நல்லா இருக்கு, எல்லாம் சூட்டபுளாக போட்டிருக்க, எதுக்கு எது மேட்சாக வருமோ அதுக்கு தான் போட்டிருக்க, அப்படி இப்படிலாம் சொல்லி என்ன புகழ்ந்து தள்ளும். உங்களுக்கு தான் ஒன்றும் புரியவே மாட்டேங்குது. பாங்க ஹை, யாழினி அக்காவும் என்ன மாதிரி நீல கலரு ஏக்கா, நீயும் நானும் மேட்சாக போட்டிருக்கோம் பேரு. என்ன யாழினி ரெடி ஆகிட்டியா? வேற ஒரு சாரி இருந்தால் அதை உடுக்க வேண்டியது, பச்சை கலரில் கோயிலுக்கு போகிறது இல்லை, இதையே உடுத்துருக்க. இருக்கட்டு பெரியம்மா, இதான் அழகாக இருக்குது, பச்சை மஞ்சள்லாம் உடுத்தாச்சுல, இருக்கட்டுக்கா, இதான் நல்லா இருக்குது. யாழினி சாரி அழகு போல் இருக்குது பார்த்துக்கோ, நீல கலரு. இது பிள்ளைகள் சாரி உடுத்தாதான் அழகாக இருக்குது பத்தியாக்கா பார்க்கறதுக்கே. அதுவும் இல்லாமல் சாரி உடுத்தாதான் இவ்வளோ பெரிய பிள்ளை நமக்கு இருக்கான்னு தோணுது. சித்தி, நான் இந்த மாதிரி ப்ளவுஸ் எல்லாம் போட்டதில்ல. அன்னைக்கு சத்தி நானும் கடைக்கு போனோமா, அங்கே ப்ளவுஸ் தச்சே வச்சுருந்தாக. நானும் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அப்போ சத்தி சொன்னா நல்லா இருக்கு எடுத்துக்கோக்கா அப்படின்னு சொன்னா. அதையும் எடுத்தேன், போட்டு பார்த்தேன், கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு. அன்னைக்கு அந்த தையக்காரிகிட்ட கொடுத்து கொஞ்சம் பிடிச்சேன். இப்போ பரவாயில்ல, சரியாக இருக்குது. ஆமாம், இப்போ தானே இளநீ இப்படிலாம் போட முடியும். போடு, நல்லா இருக்குது. கல் இதெல்லாம் வச்சு அழகாக இப்போ ப்ளவுஸ் எப்படிலாம் போடுதாங்க, சூப்பராக இருக்க, நல்லா இருக்குது பார்த்துக்கோ, மேட்சாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு 5-6 எடுத்து வச்சேன்னா எல்லா இதுக்கும் போட்டுக்கிடலாம். நம்ம அவசரத்துக்கு ப்ளவுஸ் தைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆமாம் சித்தி, எனக்கு இந்த மாதிரிலாம் தெரியாது. சத்தி சொன்னனால தான் எடுத்தேன். ஆனால் நல்லா தான் இருக்குது. அந்த நகை ஏதாவது போடக்கூடாதாடி? கோயிலுக்கு உங்கள் அத்தைக்காரிலாம் வருவாள, எதுவும் நினைக்கக்கூடாது, ஒன்றும் இல்லாமல் பிள்ளைய கூட்டு வந்திருக்காளன்னு. நகை இருக்குல்ல, எடுத்து போட வேண்டியதானே? வேண்டாம்மா, இதே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. வீட்டில் நம்ம சும்மா தாவணி போட கொடுத்துக்கிட்டு இந்த சாரி உடுக்க இதே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இல்லை, நகை நட்டெலாம் வேண்டாம்மா, நேற்று அன்னைக்கு தானே போட்டிருக்கு. பெரியம்மா இருக்கட்டும் பெரியம்மா, கோயிலுக்கு தானே போகிறேன், எதுக்கு? நீ அக்கா கல்யாணம் கழிஞ்சா நகை நட்டு பட்டு பூ இதோடு தானே இருக்க போகிறா. இருக்கட்டும், இப்படி தான் இருக்கணும், சிம்பிளாக அழகாக இருக்கணும். இக்கா, அந்த சத்தியாரம்மாட இன்னிமா ரெடி ஆகல? பொண்ணு நீயே ரெடியாகி வந்துட்டு, அவளுக்கு என்னவா? இல்லை இன்னைக்கு ரெடி ஆயிட்டா, அந்த வந்துட்டு இருக்கா. இடி, நீயும் நீல கலரா? இன்னைக்கு என்ன எல்லாரும் நீல கலரு? பெரியம்மா நீல கலரு, நான் நீல கலரு, அக்கா நீல கலரு, நீ நீல கலரு. ஏம்மா, அப்போ நீ மட்டும் ஏமா குறை வைக்க? நீயும் போய் நீல கலர் சாரி எடுத்துட்டு வா, நம்மலாம் ப்ளூ ஃபேமிலியாக போவோம். ஆமாம் பத்தியா, எல்லாருமே நீல கலரு நல்லா தான் இருக்குது. நம்ம எல்லாம் உப்மா ஃபேமிலின்னு சொன்ன மாதிரி நம்ம எல்லாரும் நீல கலர் ஃபேமிலி. இடி, சாரி கொண்டு தானே வந்த, சாரி உடுக்க வேண்டியது தானே, கோயில் திருவிழா தானே, எப்போ பேருந்து அங்கேயே போட்டுக்கிட்டு சாரியை போய் எடுத்து கொடுத்துட்டு அப்போ. கோயிலுக்கு தானேம்மா, ராத்திரி தானே, சுடிதார் போதும். இப்போ போயிட்டு நம்ம எப்படியும் ஒரு 2 மணிக்குள்ளே வர தானே போகிறோம். வெக்கைய வேற இருக்குது, சாரிலாம் என்னால் உடுத்துட்டு நிற்க முடியாதும்மா. நாளைக்கு வேணால் நான் சாரி உடுத்துட்டு வரேன். இருக்கட்டு போ, சரியாக வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு இடமும் உடுக்கல, அங்கே தான் உடுக்க மாட்டேங்க. சரி, இந்த ஊரில் வந்து கோயில் திருவிழாவுக்காக உடுக்கிறதுக்கு ஒன்று என்ன வலிக்கவா செய்யி? இதெல்லாம் இருக்கட்டு, கொண்டு களைச்சி போட்டுட்டு சாரி எடுத்துட்டு வாப்போ. இருக்கட்டு சித்தி, அவள் போட்டுட்டால, நேரமும் ஆயிடுச்சு. இருக்கட்டு, நாளைக்கு வேணால் சாரி உடுப்பா. அப்படி இல்லை யாழினி, சாரிக்கும் துணிக்கும் மணிக்கும் பஞ்சமே இல்லை. எப்போ பாரு இந்த சுடிதார்களை தான் போட்டு திரியாங்க. சரி, அங்கே நமக்கு சாரி உடுக்கிறதுக்கு முடியாதுன்னு சொல்லலாம். இங்கே இந்த கோயில் திருவிழா அங்கே எங்கேன்னு போகிறதுக்காவது சாரியை உடுக்கலாம்லாம்மா. அதுவும் உடுக்க மாட்டேன்னா எப்படி ஆகும்? அப்போ இனி சாரியே எடுத்து கொடுக்கக்கூடாது. நான் உங்கள்கிட்ட சாரி கேட்டதே இல்லையே. நீங்கள் தான் பொம்பளை பிள்ளை சாரி உடுக்கணும், சாரி எடுன்னு சொல்லுவீங்க. எனக்கு சாரியெலாம் தேவையில்லப்பா, எனக்கு இந்த மாதிரி 4-5 சுடிதார் எடுத்திருந்தாலே போதும். சரி இருக்கட்டு, அப்போ நாளைக்கு விடுன்னா சத்தி, பொம்பளை பிள்ளைகள் கோயிலுக்கு போய்ட்டு சாரி பூவெல்லாம் வச்சுதாம்மா வரணும், அப்போ தான் நல்லா இருக்கும். சரி, இப்போ நேரம் ஆகிட்டுல, இனி உடுத்துட்டு வந்தால் நேரம் ஆயிரும். நாளைக்கு உடுத்துட்டு வாண்ணே. சரி, கிளம்புவோமா? சரிக்கா, கிளம்புவா. பையன் நடந்து போயிடுவோம், உங்ககிட்ட தானே? ஆமாம், நடந்தே கதை பேசிட்டு அப்படியே ஊரை பார்த்துட்டே போவோம்.